அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8.8 ஆண்டுகள் சர்வீஸுக்காக 56,000 மற்றும் 72,000 84,000 ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை எவ்வளவு கிடைக்கும், அதற்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணிபுரியும் ஊழியர்கள் பணிக்கொடையை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறார்கள். ஒரே நிறுவனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு வெகுமதியாக இந்த பணிக்கொடை வழங்கப்படுகிறது. பணிக்கொடை கணக்கீட்டிற்கு 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஒரு பணிக்காலமும் ஒரு முழு ஆண்டாக கணக்கிடப்படும். 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் 1972ஆம் ஆண்டு பணிக்கொடை வழங்கல் சட்டத்தின் பிரகாரம் இந்த பணிக்கொடை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்வரும் சூழ்நிலைகள், அதாவது பணிக்கொடை வழங்கப்படுகிறது. பணியில் இருந்து ஓய்வு பெற்றவுடன் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவைகளை முடித்த பிறகு, அதே மாதிரி பணியில் இருக்கும்போது விபத்து அல்லது நோய் காரணமாக மரணம் அல்லது இயலாமை ஏற்பட்டால் இந்த பணிக்கொடை வயதை எட்டும் பொழுது பணிக்கொடை அளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பணிக்கொடை தொகையை கணக்கிட ஒரு பணியாளரின் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை சம்பளமும் பயன்படுத்தப்படுகிறது. பணிக்கொடையை கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, பணிக்கொடை ஈக்குவல் கடைசியாக பெற்ற சம்பளம் இன்ட்டு சேவை ஆண்டுகளின் எண்ணிக்கை இன்ட்டு 15/26. இங்கே 15 என்பது வருடத்திற்கு 15 நாட்கள் ஊதியத்தை குறிக்கிறது. மேலும் 26 என்பது ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து ஒரு மாதத்திற்கு 30 நாட்களை குறிக்கிறது. ஸோ 5 ஆண்டுகள், அதாவது பணிபுரிந்த ஒரு ஊழியர் அவரோட 5 வருஷத்துக்கு அப்புறம் கிராஜுவிட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். ஸோ 8 ஆண்டுகள் மற்றும் 8 மாத சேவைக்கு பிறகு கடைசியாக பெற்ற சம்பளம் 56,000, 72,000, 84,000 இருந்துச்சுன்னா பணிக்கொடை எவ்வளவு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ 8 ஆண்டுகள் மற்றும் 8 மாதம், அதாவது 9 ஆண்டுகளாக இது கருதப்படும். 56,000 அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடியவர் 8 ஆண்டுகள் மற்றும் 8 மாத சேவைக்கு எவ்வளவு பெறுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணிக்கொடை ஈக்குவல் டு 56,000 இன்ட்டு 9 × 15 டிவைடட் பை 26. ஸோ பணிக்கொடை பார்த்தீங்கன்னா 2,90,769 ரூபா பெறுவார். ஸோ இந்த இதே பார்த்தீங்கன்னா 72,000 அடிப்படை சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு 8 ஆண்டுகள் 8 மாதத்திற்கு பிறகு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா, கிராஜுவிட்டி 3,73,846 ரூபா இருக்கும். இதுவே 64,000 அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியருக்கு எவ்வளவு கிராஜுவிட்டி பணிக்கொடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,36,153 ரூபா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கணக்கீடு. இதை உங்களுக்கு உங்களோட இதுக்கு எவ்வளவோ அதை பிரகாரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார்முலா. இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. கூட பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.